யாராவது இருக்காங்களா? இன்றைக்கி நான் என்ன விஷயம் ஷேர் பண்ணுறேன்னா வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்லாம். அது வந்து எங்கன்னா வந்து மலாக்காவில் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னார் எடுத்தோடனே சேஸ் மச்சான் ஒரு ஹோம் ஸ்டே ஒன்று இருக்குது. அந்த ஹோம் ஸ்டே வந்து எப்படி புக்கிங் பண்ணிட்டோமான்னு கேட்டாங்க. நாங்கள் தேடின நேரத்தில் வந்து எந்த ஒரு ஹோம் ஸ்டே வந்து எதுவுமே வந்து இப்போ இல்லை. அதனால் வந்து நாங்கள் என்ன யோசிச்சோன்னா சரி பிரச்சனை இல்லை நண்பா சொல்கிறோம், அதனால் அந்த ஹோம் ஸ்டே எடுப்போம். அப்புறம் என்னோட இன்னொன்று ஃப்ரெண்டு சொன்னார் எடுத்தோடனே இல்லை மச்சான் அந்த ஹோம் ஸ்டே பற்றி நான் கதையை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. நம்மளுக்கு இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து திங்க் பண்ண மாட்டோம் நம்பலாம். ஓகேவா, ஜஞ்சி நம்மளுக்கு ஒரு ஹோம் ஸ்டே இருந்தால் போதும், அப்போ நம்ம அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் வேறு ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் போயிட்டோம். போனோன்னே அப்புறம் நாங்களும் இந்த சைனீஸ்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ் வந்து ஒரு 5-6 பேர் வந்து நாங்கள் ஹோம் ஸ்டே எடுத்துருக்கோம், அது உங்களோட தான் போல இருக்குது, உங்கள் கான்டாக்ட் நம்பர் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கால் பண்ணி நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படி இப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பேசிட்டோம். அப்புறம் அவரும் என்ன சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை, ஓகே இந்த டைமாக அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க வந்து ஸ்டே பண்ணுங்கள், டிபாசிட் மட்டும் கட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து வந்தோன்னே நான் ஃபுல் பே கட்டுப்பேன் அப்படிங்க. நாங்களும் ஓகே எல்லாம் சொல்லிட்டு இப்போ அந்த 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 டைம் வந்து ஓகே பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு ஹோம் ஸ்டே கிடச்சிச்சு, எல்லாருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்த வேலைக்கு நம்ம பார்ப்போம், ப்ளாக் செய்கிறோமா இல்லை ஜஸ்ட் சாப்பிட போகிறோமா இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகிறோமா. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், அதனால் என் ஃப்ரெண்டு 3 நாள் நினைக்கிறேன் சாப்பிட போயிட்டாங்க. அதில் இப்போ இன்னொன்று வந்து இன்னொன்று ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் நடந்த கதை தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலிக்கோ. நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நானும் சாப்பிட போயிட்டேன். இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். அவர் சொன்னால் கொஞ்சம் தலை வலிக்குது, அதனால் வந்து கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன் அப்படி இப்படி சொல்லிட்டு அவர் சாக்கு போக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மேபி தெரியல அவர் எங்களோட வர பிடிக்கலையா இல்லை மேபி அவர் ரெஸ்ட் எடுக்க தோன்றதான்னு தெரியல எங்களுக்கு. பட் நாங்களும் ஓகே சரி பிரச்சனை இல்லை, ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கோம் ப்ரோ, நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் தப்பா பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படி சொல்லிட்டோம். அப்புறம் அவரும் ஓகே பிரச்சனை தான் சொன்னார். இப்போ அவர் எனக்கு கால் பண்ணார், யாரும் வீட்டுக்கு தட்டுறாங்க அப்படின்னு, என்ன விளையாடுறீங்களா அப்படிங்கிற ஒரு மாதிரி சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா பேசி இந்த மனுஷன் வந்து தீனி ஒரு கட்டத்தில் வந்து எங்ககிட்ட ஒரு மாதிரி சீரியஸாக வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எல்லாம் கல் தட்டி விளையாடுறீங்களா அப்படின்னு, விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்குது அப்படி இப்படின்னு. நானும் இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, யாரும் விளையாடலையே, நாங்களாம் கடையில் தான் இருக்கோமே அப்படின்னு, அது ஒரு கசிங்கில் இருக்கோம் அப்படின்னு. இப்போ அவர் எடுத்தோடனே இல்லை ஒன்ஸ் இல்லை 2 செகண்ட் வந்து தட்டி போயிருக்கீங்க, நான் தொடர்ந்து பார்த்தா யாரும் இல்லை அப்படின்னு. இப்போ நாங்களும் அது விசாரத்துக்குள்ள அவரும் ஏதோ டெக்ஷனில் பேசியிருப்பார், மேபி அவர் கனவு கட்டியிருப்பார். அப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் விளையாட்டு தான் பேசிக்கிட்டோம்லாம். இப்போ அது தாண்டி அவர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு திருப்பி ஒரு கால் பண்ணார். அந்த கால் தான் எங்களை ஒரு கால் பண்ணிட்டு அவர் வீடியோ கால் பண்ணார். அவர் சொல்லப்போனால் வீடியோ கால் தான். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருது அந்த வீடியோ காலில் ஒரு விஷயம் அவர் சொன்னது வந்து எங்களுக்கு இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. இன்றைக்கி அதை நினச்சி பார்த்தா கூட கொஞ்சம் பயங்கர